ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். விஷ் யூ ஹாப்பி பொங்கல். தை பிறந்துருச்சு. எல்லாருக்கும் இப்போ வழி பிறக்கும். உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு ஒளி வெள்ளம் உண்டாகட்டும். உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்து எப்படி பொங்கல் பானை பொங்கி வழியுதோ அது போல் மகிழ்ச்சி, செல்வம், எல்லா வளங்களும் பொங்கி வழியட்டும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருவண்ணாமலையுடைய புது பஸ் ஸ்டாண்ட். உங்களுக்கு தெரியும், திருவண்ணாமலை வந்து இப்போ ஆல் இண்டியா லெவலில் ரொம்ப பெரிய ஃபேமஸான ஒரு ஊராக மாறிட்டு வருது. அதாவது கப்புள் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி பார்த்தா இந்த அளவுக்கெல்லாம் வந்து ரஷ் இல்லை திருவண்ணாமலையில். நம்ம எங்களால் ஃப்ரீயாக போகலாம் வரலாம், மூவ்மெண்ட் ஈஸியாக இருந்தது. இப்போ நான் என்னோட கார் எடுத்துக்கிட்டு சுமங்கலி ஜுவல்லர்ஸுக்கோ இல்லை பூம்புகார் ஜவுளிக்கோ நம்ம போகணுன்னாக்கா வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் என் காரில் சுமங்கலி ஜுவல்லர்ஸுக்கோ பூம்புகார் ஷாப்பிங் சென்டர், பூம்புகார் ஜவுளிக்கெல்லாம் போய் பல வருஷம் ஆச்சு. நம்ம கார் வந்து சன்னதி தேர்லேருந்து உள்ளே போக முடியல, பிளாக் பண்ணிடுறாங்க. ஈவன் பைக்கே ஓட்ட முடியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா, பிகாஸ் ஆஃப் வெளி மாநிலத்தாங்களாம் வந்து நிறைய பேர் வந்து நம்ம ஊருக்கு வராங்க, விசிட் பண்ணுறாங்க. ஸோ நாம் அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். அதால் வந்து நம்மளுடைய சிறு சிறு தியாகங்கள் நம்ம குறைச்சிக்கிறோம், அவங்களுக்காக சில தியாகங்கள் நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த வகையில் வந்து பஸ் ஸ்டாண்ட் இப்போ இடம் மாறி இருக்குது. இப்போ இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் வந்து நல்லா வசதியாக இருந்தது, நமக்கு திருவண்ணாமலை மெயினில் இருந்தது. பட் இப்போ அவுட்டரில் தூக்கி போட்டிருக்காங்க. பட் எனிஹாவ் இதுவும் நம்மளுக்கு பழகிடும். இப்போ திருவண்ணாமலையில் இப்போ புதுசாக ஒரு நியூ பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காங்க. அது வந்து சென்னை ரோடு, அதாவது திருவண்ணாமலை டு சென்னை ரோடில் கட்டியிருக்காங்க. இப்போ 2 நாள் ஆச்சு இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸாக வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அண்டு விழுப்புரம், திருச்சி, மதுரை இந்த மாதிரி பஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு இப்போ ஒரு 8-10 பஸ் மட்டும்தான் இங்கே வந்து இங்கேருந்து ஜனங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் எந்த ஒரு கடையும் ஆரம்பிக்கல, ஒரு சின்ன டீ கடையும் ஆரம்பிக்கல, எந்த விதமான ஒரு பிஸ்னஸ் பொட்டன்ஷியல் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணலைங்க. பட் இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக நியூவாக இருக்குது, பெயிண்டிங் பண்ணி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க. எல்லாருமே வந்து வீடியோ எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. நான் இன்னைக்கு நினைச்சேன், சரி இந்த பஸ் ஸ்டாண்டை வந்து ஒரு ரவுண்டு உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ரீசன்னா, ஒன்ஸ் இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து ஃபுல் ஃப்ளட்ஜாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பிறகு வந்து ஆஸ் யூஷுவலாக வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து பழச ஆரம்பிச்சிடும். தெரியும் இல்லையா, பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ இருக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு வியூ திரும்ப இந்த பஸ் ஸ்டாண்டு கிடைக்குமானா கிடைக்காது. ஈவன் பல வருஷம் கழிச்சு ரெனோவேஷன் பண்ணால் கூட இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ உங்களுடைய பார்வைக்கு இதை காமிக்கலாம்னு நான் நினைச்சேன். திருவண்ணாமலையில் இப்போ இது வந்து 3rd பஸ் ஸ்டாண்ட். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருந்தது, அதுக்கு பிறகு வந்து 2nd பஸ் ஸ்டாண்டு இப்போ இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் கட்டினாங்க. அது தமிழ்நாட்டிலே பெரிய பஸ் ஸ்டாண்டாக இருந்தது ஒரு காலத்தில். ஒரு 30 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பஸ் ஸ்டாண்ட் திருவண்ணாமலை தான் இருந்தது. அதுவே இப்போ சின்னதாகிடுச்சு. இப்போ இது பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காங்க. ஸோ இது பெருசாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து உங்களுடைய பார்வைக்கு ஒரு காமிக்கலான்றதுக்காக தான் இதை நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன், பாருங்கள். இன்னும் சில எண்டில் வந்து ஒரு வேலை நடந்துகிட்ருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் கோயிங் ஆன். ஸோ அதுவும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இப்போ பஸ் ஸ்டாண்ட் ஆரம்பித்தாலும் இன்னும் ஒரு 1 month 15 days கழிச்சு ஃபுல் ஃப்ளட்ஜாக இன்னும் பெருசாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பாய்.